அந்த ஊரில் இருக்க குழந்தைங்கெல்லாம் ஒரு இடத்துல விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு குழந்தை மட்டும் திடீர்னு கீழே விழுந்துருச்சு. அடிபட்டு அந்த குழந்தை பாட்டுக்கு அழுவுது. ஆனால் அங்கே இருக்க அந்த பிள்ளைங்கெல்லாம் யாருமே அவங்கள கண்டுக்கல. அவங்க பாட்டு விளையாண்டுக்கிட்டே போயிட்டாங்க. அந்த பாப்பா பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கு. இதையெல்லாம் அந்த பேய் பார்த்துட்ருக்கு. ஐயோ, அந்த பாப்பா ரொம்ப பாவம். கீழே விழுந்து அடிபட்டு அழுதுட்டு இருக்கு. ஆனா மத்தவங்க யாருமே கண்டுக்கவே இல்லையே. அவங்க பாட்டு விளையாண்டு தானே இருக்காங்க. அந்த பாப்பா வேற ரொம்ப அழுதுகிட்டே இருக்குதே. சரி, நம்ம ஏதாவது போய் பண்ணுவோம் அப்படின்னு அந்த பேய் அந்த பாப்பா கிட்ட போகுது. ஏ பாப்பா என்ன பாரு அப்படின்னு கூப்பிட அந்த பாப்பாவோ பார்க்காம அழுதுகிட்டே இருக்கு. இது சரிப்பட்டு வராது, நம்ம ஒரு டான்ஸை போடுவோம் அப்படின்னு அந்த பேய் டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. அப்படின்னு ஆடிட்டு இருக்கப்பயே அந்த பாப்பா அழுகையை நிறுத்திட்டு அந்த பேயே பார்க்குது. பார்த்துட்டு அந்த பாப்பாவும் சேர்ந்துக்கிட்டு டான்ஸ் ஆடுது. 2 பேருமே ஆடுறாங்க. ஏ பாப்பா, உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா? இன்னும் என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க? எனக்கு உன்னை பார்த்தலாம் பயமா இல்லை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ நல்லா டான்ஸ் ஆடுற. அதனால தான் நானும் உன் கூட சேர்ந்து ஆடுறேன். எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை தெரியுமா? எல்லாருக்கும் என்னை பிடிக்கவே பிடிக்காது. நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறியா? நீ நானும் தினமும் ஜாலியாக விளையாடலாம், டான்ஸ் ஆடலாம். என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறியா அப்படின்னு அந்த பொண்ணு அந்த பேயை பார்த்து கேட்குது. இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே என்ன பார்த்து பயப்படுறாங்க பாப்பா. நான் ஒரு பேய். நான் எப்படி உனக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியும்? அதனால என்ன, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது. நீ கண்டிப்பா என் ஃப்ரெண்டா தான் இருக்கணும். சரி, நான் உன் ஃப்ரெண்டா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க.